நாங்கள் இந்த 4வது மாநாட்டை நடத்தும் சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டின் வேலை செய்யும் மக்கள், பொதுமக்கள், தொழிலாளர் வர்க்க மக்கள், மீனவ மக்கள், சுயதொழிலில் ஈடுபடும் மக்கள், சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட நமது சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களின் முன்னிலையில் அந்த மாற்று திட்டத்தை இந்த அனைத்து நதிகளும் கீழ்நோக்கி பாயும் போது மேல் நோக்கி நீந்தும் அந்த மாற்று திட்டத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். முன்னிலை சோசலிச கட்சிக்கு அவ்வாறான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு குமார் குணரத்னம் இவ்வாறு பதிலளித்தார். தற்போது பேசப்படுகின்ற ஒரு விடயம், உங்களால் அதிகாரத்தை பெற முடியுமா, அதிகாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னெடுக்க முடியுமா என்பதே. இதே விடயத்தை ஒரு காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியிடம் கேட்டார்கள். நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி, அதனுடன் தோற்றம் பெற்ற போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், மக்கள் எழுச்சி, இந்த விடயங்களுடன் சம்பிரதாயபூர்வமான அரசியல் கட்சிகள் அந்த சந்தர்ப்பங்களில் நிராகரிக்கப்பட்டன. அவர்களால் ஆட்சியை அமைக்க முடிந்தது. ஆகவே எமக்கு தேர்தல்களில் எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றது என்பதை கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு அண்மை கால அனுபவங்கள் இருக்கின்றன. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அரசியல் நிலைகளின் போது எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்ற அனுபவம் எமக்கு இருக்கின்றது. உலகத்திலும் அவ்வாறான அனுபவங்கள் இருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலும் அவ்வாறான அனுபவங்கள் இருக்கின்றன. அண்மைய வரலாற்றில் அந்த அனுபவங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அதிகாரத்தை பெறுவதற்கு தயார்படுத்தப்பட்ட கட்சியை கட்டியெழுப்ப நாங்கள் தயாராக இருப்பதாக நினைக்கின்றோம். இம்முறை மாநாட்டில் அந்த அதிகாரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்ப கட்டத்தை உறுதி செய்ய எதிர்பார்க்கின்றோம். மக்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னிலை சோசலிச கட்சி அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதற்கு முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் என்ன? பொதுமக்களுடன் வேலை செய்யும் மக்களின் தலைமைத்துவத்துடன் ஏனைய அனைத்து மக்களினதும் தலைமைத்துவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவத்தில் கிராம மட்டத்தில், வீதி மட்டத்தில், நகர மட்டத்தில், பல்கலைக்கழகங்கள் மட்டத்தில், தொழில் செய்யும் இடங்களின் மட்டத்தில், தொழிற்சாலைகள் மட்டத்தில், மீனவ துறைமுகங்களின் மட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட இயங்கிய தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தை வைத்துக்கொள்ள வாரந்தோறும் கூடுகின்ற தீர்மானங்களை எடுக்கின்ற, நாட்டில் அரசியல் தீர்மானங்களில் தலையிடுகின்ற, பிரதேச அரசியல் தீர்மானங்களில் தலையிடுகின்ற, பொருளாதார ஆலோசனைகளை முன்வைக்கின்ற, மக்கள் விரோத பொருளாதார யோசனைகளை நிராகரிக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற, பொதுமக்கள் சபையின் கட்டமைப்புகளால் செயற்படுத்தப்படுகின்ற ஒரு சக்தியுடன் நாங்கள் அதிகாரத்தை முன்னகர்த்துவோம். அப்போது ஒரு கட்சி மாத்திரம் அதிகாரத்தை எடுக்காது. கட்சியல்ல, கட்சியொன்று மாத்திரமல்ல, பொதுமக்களின் சக்தியில் தொடர்ச்சியாக அதில் தங்கியிருக்கும். பொதுமக்களின் சக்தியும் அதில் செயற்படுத்தப்படும். அவ்வாறான வேலை திட்டம் ஒன்றே இந்த 4வது தேசிய மாநாட்டில் முன்னணி சோசலிச கட்சி மக்கள் முன்னிலையில் வைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். மார்ச் 1 நடைபெறவுள்ள 4வது தேசிய மாநாடு தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே முன்னணி சோசலிச கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரத்னம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 9 முன்னணி சோசலிச கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் காரணமாக அப்போதைய காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளர்களாக இருந்த குழு ஒன்று பிரிந்து சென்றதை அடுத்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் பாரம்பரிய மக்கள் விடுதலை முன்னணிக்குள் ஜனநாயகம் இல்லை எனவும், கட்சி நிறுவனரின் பிரதான நோக்கங்களுக்கு எதிராக செயற்படுவதாகவும் அப்போது குற்றம் சாட்டினர். அன்றிலிருந்து முன்னணி சோசலிச கட்சியினர் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தேர்தல் களங்களிலும் மக்கள் போராட்டங்களிலும் தங்கள் பங்களிப்பினையும் ஒத்துழைப்பினையும் நல்கி வருகின்றனர்.